Hi friends. So இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினா வெதர் ஆப். அதாவது பாத்தீங்க அப்படினா நம்ம ஆல்ரெடி வெதர் ஆப் வந்து NODEMCU யூஸ் பண்ணி ஆன்லைன்ல பார்க்குற மாதிரி பண்ணிருப்போம். இது பாத்தீங்க அப்படினா லைவாவே டிஸ்ப்ளேல எப்படி இந்த வெதர் ஆப் வர்க் பண்ண வைக்கிறது அப்படின பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ பாருங்க உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படினா அங்க வந்து 29 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இப்போ வந்து நான் ஸ்ப்ரே பண்ணேன் அப்படினா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படினா குறைய எனக்கு வந்து அங்க சிம்பிள்ஸும் மாறும், அதாவது ஐகான்ஸும் மாறும். இப்போ பாருங்க 27 வந்தா மாறிச்சு ஐகானு. நெக்ஸ்ட் அப்படியே 26 25ன்னு குறைய பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஐகான்ஸுமே அங்கே மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ எனக்குலாம் 24 வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வெறும் ரெயின் இருக்க சிம்பிள்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் ரெயின் மட்டும் இருக்குது சிம்பிள்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது, இதுக்கு என்னென்னலாம் தேவை, எப்படி வந்து இதை செட்டப் பண்ணலாம் அப்படின்றத பற்றி கோடிங்கிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ கோடிங், கனெக்ஷன்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்ப்போம். நம்ம கோடிங் சைடு வந்துடுவோம். ஸோ கோடிங் சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா Arduino ஐடி. ஸோ Arduino ஐடியில் உங்களுக்கு ரெண்டு லைப்ரரி தான், மூணு லைப்ரரி மெயினாக தேவை. ஸோ இதுதான் அந்த லைப்ரரி. Adafruity GFX, Adafruity ST7735. ஸோ இந்த ரெண்டு லைப்ரரியும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா THD, நம்மளோட டெம்பரேச்சர் எடுத்துறதுக்கான லைப்ரரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிட் மேப். இந்த லைப்ரரி தேவை கிடையாது, ஏன்னா இந்த பிட் மேப்லேருந்து நம்ம எதுவுமே எடுக்கல. ஸோ நம்ம எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிட் மேப் லார்ஜ் அப்படின்றதுலேருந்து தான் எடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட். ஸோ யூனிட் 16 ஓவன் இருக்குல்ல, இது ஒரு இமேஜ். அப்படியே நீங்கள் கிடைக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ஒரு இமேஜ். அப்படியே கொஞ்சம் இறக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர். ஸோ இது ஒரு இமேஜ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெதர், இது ஒரு இமேஜ். அவ்வளோதான். ஸோ இப்போ ரெயின் ஒன்று இருக்கும், எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு, எதுக்குள்ள இருக்கு, இந்த இருக்கு. ஸோ ரெயின், இது ஒரு இமேஜ். ஸோ நமக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மாறணும் அப்படின்னு இருப்போம். இது பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ். ஸோ கனெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா LED 5 வோல்ட்டு, SCK T5, STA T7, A0 RTC T1, Reset D0, CS T2, கிரவுண்டு VCC 3.3 வோல்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் எதுவுமே மாற்றாதீங்க. இது பார்த்தீங்கன்னா அதுக்கான GPI பின்னு. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கான GPIO பின்னு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. ஸோ அப்படியே நீங்கள் இறக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ இந்த ட்ரான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த ட்ரா அப்படின்றது இங்கே வரும், அதாவது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனில் உங்களுக்கு வித்து ஹெயிட்டு, ஸோ வித்து ஹெயிட் வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது 160க்கு 128 பிக்சல். ஸோ அப்படின்றப்ப எனக்கு 160 பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டும் 128 பார்த்தீங்க அப்படின்னா வித்தும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இங்கே டிசைன் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இங்கே இந்த டிசைன் பண்ணி வச்சு தான் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுவேன். ஸோ இந்த இது இங்கே நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்க இந்த இமேஜுக்கு தேவைப்படுற சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா 2 சாஃப்ட்வேர் மெயின். அதில் முதல் சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோ டிசைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேரில் இப்போ நான் இதை வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன், அப்படி இல்லாட்டி இந்த பார்த்தீங்கன்னா இதை நான் டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இந்த சைடு நான் இது கொடுத்துட்டு இந்த இதில் இதை கிளிக் பண்ணி அட்வான்ஸ். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் ரீசைஸ்ன்னு இருக்கும். அட்வான்ஸில் கிளிக் பண்ணி நான் 100க்கு 100 மாதிரி வச்சுருக்கேன். ஸோ 100க்கு 100ன்னு வச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ சேவ் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கன்வெர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் எதுவும் பண்ணல. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு. ஸோ மேக்ஸிமம் ஜேபிஜிலே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஒயிட்டாக வச்சுக்கோங்க. பிஎன்ஜியில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஜேபிஜி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர் எடுத்திங்கன்னா இங்கே நியூ இமேஜ்னு போங்க. நியூ இமேஜில் என்னென்னா வச்சுக்கோங்க, நான் வந்துட்டு ரெயின் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ பாருங்கள் இமேஜில் இம்போர்ட். ஸோ இம்போர்ட்டில் நம்ம கொடுக்குற ரெயின். ஸோ இந்த மாதிரி ரெயின் இருக்குது. இப்போ நான் இதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா 100க்கு 100 தானே இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் நான் ஆப்ஷனில் கன்வர்ஷன்ஸில் போனீங்க அப்படின்னா கலர் நீங்கள் வந்து கண்டிப்பாக மாற்றணும். இந்த இதில் R5G6P5 இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜில் உங்களுக்கு நம்ம 16 யூனிட் தான் வச்சுருந்தோம். ஸோ 16ன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கலரும் இந்த இமேஜில் பிளாக் சைஸ் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ ப்ரிவியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அரே ஸ்ட்ரக்சருக்கான ஒவ்வொரு பிக்சலும் க்ரியேட் ஆயிரும். இதை ஃபுல்லாக காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து போடணும். ஸோ இங்கே வந்து நம்ம ரெயின் கொண்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படி பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஐக்கான் டிஸ்பிளே ஆயிரும். அந்த ஐக்கான் எவ்வளோ பிக்சலு, அது எங்கனுக்குள்ளே வரணும், எக்ஸாசிஸ்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி போகணும், ஒய்ஆசிஸ்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி வரணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராபிக்ஸில் போயிட்டு டெம்பரேச்சருக்கான ஒரு ஐக்கான் இருந்துச்சு, அதையும் போட்டுட்டு டெம்பரேச்சர் எங்கே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் போட்டாச்சு. ஸோ மொத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா கோடு இவ்வளோ தான். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சு அவுட்புட்டை காமிக்கிறேன் பாருங்கள்.